தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் அருகே தாராசுரம்ன்ற ஊர்ல இருக்கிற ஒரு சிவன் கோவில். இரண்டாம் ராஜராஜனால கிபி 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த 3 கோவில்களையும் சேர்த்து அழியாத சோழர்களால கட்டப்பட்ட பெருங்கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயிலை சுத்தி ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கு. தூண்ல அமைக்கப்பட்ட சிற்பங்கள், சுவர்கள்ல அமைக்கப்பட்ட வடிவங்கள், நாட்டிய முத்திரைகளை காட்டி குறிக்கிற சிற்பங்கள், தேர் போன்ற வடிவிலான மண்டபம்னு பல அரிய சிற்ப கலை வேலைப்பாடுகளோட இந்த கோவில் இருக்கு. சிற்பிகளின் கனவுன்ட்டு இந்த கோவிலுக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த அளவுக்கு சிறிய அப்புறம் பெரிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவிலோட கருவறை விமானமானது 5 நிலை மாடங்களோட 80 அடி உயரம் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அங்க இருந்து தன்னோட தலைநகரத்தை தாராசுரத்துக்கு மாத்தி அங்க கட்டின கோவில் தான் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில். முதல்ல இந்த கோவில்ல இருக்கிற இறைவனுக்கு ராஜராஜேஸ்வரமுடையான்ட்டு பெயர் வழங்கி பின்னர் ஐராவதீஸ்வரன்ட்டு பெயர் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை விட சின்ன கோயிலா இது இருந்தாலும் சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமா இங்க கையாளப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த கோவில்ல நந்திக்கு பக்கத்துல ஒரு இடத்த பூட்டி வச்சிருக்காங்க. அதை இசைப்படிக்கட்டுன்ட்டு சொல்றாங்க. அந்த இசைப்படிக்கட்டை தட்டும் போது சாரி காம பாதனின்ற 7 ஸ்வரங்களும் கேட்கிறதா சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயிலும் அந்நிய படையெடுப்பின் காரணமா சிதிலம் அடைஞ்சு இருக்குன்ட்டு சொல்லலாம். நந்திக்கு பக்கத்துல இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல சிலையே இல்ல, இங்க விநாயகர் சிலை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கோவிலுக்கு நேர் எதிரே சிதிலம் அடைஞ்ச நிலையில நிறைய தூண்கள், சிற்பங்கள், கற்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாம் கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிற 2 அல்லது 3 அடுக்குகளை கொண்ட நுழைவாயிலோட இடிஞ்ச பகுதிகளா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அந்த இடிஞ்ச நிலையில இருந்தாலும் பிரம்மாண்டமா இருக்கிற நுழைவாயில். நான் அந்த நுழைவாயிலுக்கு மேல ஏறியும் போய் பார்த்தேன். பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கு. இது எப்படி ஆச்சுன்ட்டு தெரியல. இங்க இருந்து இந்த கோயிலை பார்க்கும்போது மிக அழகா காட்சி தருது. நீங்க யாராச்சும் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இல்ல கும்பகோணம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை வந்து பாருங்க. நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.